தமிழ் எழுத்துக்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இ, ஐ, ஓ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஞா, மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜோஷின் கூட நான் 7 டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். 7 டேஸில் உயிர் எழுத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு நான் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். 7 டேஸில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோமா அப்படின்றத நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரேசிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டாட்டட் லைன் நம்ம வந்து 1 2 3 அப்படி போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ பாதியாக எழுதியிருக்கேன் ஸ்டெப்பாக. ஸோ எப்படி எழுதணுமோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இது அவங்க ட்ரேஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அன்ஃபினிஷ்டாக சில ஷேப்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து அவங்க ஆவாக மாற்றணும். ஸோ ஆவுக்கும் டே 1 நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரீ ப்ராக்டிஸ். ஸோ அவங்க நிறைய டைம் இங்கே எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே நல்லா எழுதிட்டாங்கன்னா அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் கொடுக்கும்போது டபுள் லைனுக்குள்ள டாட்டட் லைன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு சின்ன சின்ன பேப்பரில் அதை வந்து ஒரு 4-5 பேப்பரை எழுதி கொடுத்துடலாம். அதை வந்து அதோட கரஸ்பாண்டிங் காலமில் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பேஸ்ட் பண்ண சொல்லலாம் அல்லது ஜஸ்ட் வைக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிளானது தான். வட்டமிடுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆன்னு வர லெட்டர் அவங்க கலர் பண்ணணும் இல்லைன்னா டிக் பண்ணணும்.